ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு புது சைனீஸ் ட்ராமா. வாங்க எபிசோட் 1க்குள்ள போவோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சரியா தூக்கம் வராது போல. ஸோ அது ரிலேட்டடான வியாதி தான் இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக மெடிசன்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. பட் நோ யூஸ். என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுன்ற பேரில் அந்த எக்ஸசைஸ் மேட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தூங்குறாங்க. காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் அம்மா பார்த்தீங்கன்னா எழுப்புறாங்க, இந்த மாதிரி எழுந்திரடி அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது, இது மாதிரி சாப்பிட செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு போகிறவங்களை இழுத்து வந்து பிடிக்க, நம்ம ஹீரோனோட அம்மாவா இன்னைக்கு எங்கம்மா சமைக்க தெரியும், எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லிட்டு அப்பா தான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சமைச்சுலாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து தூங்கல போல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பேசாமல் தூக்கு மாத்திரை எடுத்துட்டுமான்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்லாம் போறியடி, நீ வந்து ஹோட்டலில் வந்து மேனேஜரை தாண்டி இருக்கிற, அதுக்கேண்டி இப்படி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி குரூப்ல வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து ஏதோ கிளினிக் இருக்கான், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ரிலேட்டடான கிளினிக்கு. ஸோ நீ அங்கே போனீங்கன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றாங்க. பட் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட கன்வின்ஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து போகிறாங்க. பார்த்தா அந்த கிளினிக்கே செம்மையாக வந்து கூட்டமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் யார் யார் எது எது பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டே வந்திருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் மட்டும் அந்த டாக்டரோட ஃபோட்டோ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே ரிசப்ஷனில் போய் கேட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகுது. அது ஒரு டாக்டரும் பேஷண்ட் வந்து வெளில வராங்க. அப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டிருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து எஸ்கேப் ஆகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரும் சாரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டரை பார்த்து ஒரே செகண்ட்லேயே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு டாக்டர் பார்த்தனே கண்ணு வரைக்குமே செம்ம அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு, கண்டிப்பாக உன் டைப்பாக இருக்கான்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன டாக்டர் அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யாரை பார்க்கணும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பேப்பரை செக் பண்ணாங்க. பார்த்தா இவரை தான் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோவும் கூட. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்காக உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறேன், இந்த மாதிரி உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குது, ஏதாவது பர்சனல் இஷ்யூவா ஒர்க் இஷ்யூவா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டு ப்ளஸ் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க் போட்டுட்டு இருக்காங்க. இவரோட கண்ணு அழகா இருக்கு, இவரோட வாய்ஸ் அழகா இருக்கு, இவரோட ஸ்ட்ரக்சர் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து மார்க் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேஸை முழுசாக வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே கேட்கல, இல்லை நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோவா அதெல்லாம் பண்ணாமல் சத்தமாக பேசி நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்லாம் வந்து பண்ணுறாரு, இந்த மாதிரி கோல்டான ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க, அதுவே வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும், உங்களுக்கு வந்து லிவரும் இதுவும் வந்து டேமேஜாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம சரிப்படுத்தலாம், தூக்கத்துக்கான இதுவும் வந்து சரிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சாட்டர்டேவும் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயம் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்றாங்க. பட் ஆனால் மெடிசனில் வந்து கொடுக்குற டைமிங் வந்து மாறுமா, அதை நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏதோ பேப்பரில் ஏதோ தவளை மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காங்க போல. நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்து சேர்க்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மெடிசன் வாங்குறதுக்காக ரிசப்ஷனில் இருக்கிறாங்க. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் இருந்தாடி அந்த டாக்டரை பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எங்கடி பார்க்கவே முன்னாடி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு மாஸ்க் இல்லாமல். என்னன்னா இந்த மாதிரி ஃபார்மசி வந்து 5 மணிக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் அதுக்குள்ளே வந்து உங்கள் மெடிசனை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்த ஷாக்கில் ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் வந்து சேம் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேங்கன்னு வந்து சொல்லிட்டு இந்த கிளினிக்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் எப்பயாவது தான் ஊர்லேருந்து போயிட்டு நம்ம ஊருக்கு வருவார், இந்த மாதிரி வேலை விஷயமா போனார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணும்போது இவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கிளாஷ் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக படிக்கலாம் போகலான்னு சொல்லிட்டு ஃபாரின்ல அப்ராட்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் செம்மையாக வந்து அகேன்ஸ்டாக வந்து இருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கு. இதை தான் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம கிளினிக்கை தான் வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டார், ரிசப்ஷனுக்கு வந்து பார்க்குறாரு, சரி அதுக்கப்புறம் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளினிக்கே வந்து க்ளோஸ் ஆகிற டைமும் வந்து வந்துருச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராரு. அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து என்ன சார் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லைம்மா எனக்கு எதுவும் ஒர்க் இல்லை அதனால வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மெடிசின்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மெடிசனும் வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா
தான் வந்து வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த மெடிசன் பார்த்தா செம்மையா வந்து கசக்குது போல. பட் என்ன பண்றது, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதை வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் ரெகுலரா வீட்டுக்கு போனா எப்படி இருப்பாரு அந்த மாதிரி காட்டும்போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அவரும் பாத்தீங்கன்னா கலகலன்னு கிளம்புறேன். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஒரு பேஷண்ட்க்கு வந்து கேன்சர் பேஷண்ட் போல, அவரோட நிலைமை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு அந்த வயசானவருக்கு. அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கத்து கத்துன்னு வந்து கத்துறாங்க. இந்த மாதிரி நீங்களாம் வந்து டாக்டர்ஸ், நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாரு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இங்க இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு கண்ணாடி போட்ட பையன் இருப்பான், அவன் பேரை பாத்தீங்கன்னா லீ. அவன் தான் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கரெக்டா வந்துறாரு. வந்த உடனே ஏதோ பாட்டில் மாதிரி கப்பு மாதிரி இருக்கு, அதெல்லாம் வச்சு கஃபிங்னு பேரா அந்த மெத்தடு. ஸோ அதெல்லாம் வச்சு இது பண்ண அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து மூச்சுலாம் வந்து கரெக்டா வந்து விடுறாரு. நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்பதான் வந்து நிம்மதியா இருக்கு. அந்த லேடியும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப தேங்க்ஸ் பா தம்பின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு அந்த அதான் அவங்க ரெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களா அந்த ரூமுக்கு வந்து வந்துட்டு நம்ம ஹீரோயின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தவளை, அதை வந்து பார்த்துட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அகைன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இது சரியா தூக்கம் இல்லாம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில காட்டுறாங்க, அங்க ஏதோ கடையில வந்து அவங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மெசேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த ட்ரெடிஷனல் மெடிசன் வந்து நான் குடிச்சேன், ஆனா எனக்கு சரியாவே தூக்கம் வரல, சரியா டுபாக் ஒரு மெடிசன், அந்த டாக்டர் வந்து என்னை மிஸ்ஸப்படுத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போது பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே வந்து பயந்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து எடுத்திருக்கீங்க, அதனால வந்து ஸ்டார்டிங்லயே ஒண்ணுமே தெரியாது, போக போக தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், அதுக்குள்ளே எங்க இப்படி குறை சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா விட்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வாங்கிட்டு வந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கடைக்கார கிட்ட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் கேட்கறான். அந்த கடைக்காரரும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா பொண்ணு தான்ப்பா, அடிக்கடி இங்க வந்து சாப்பிடுவா செய்வா, சரி உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எங்கன்னா வாங்குறாரு, அவர் வந்து அதை பக்கம் வாங்குறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க மெடிசன் வந்து குடிக்கவே பிடிக்கல. பட் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபோர்ஸ் பண்றன்ற பேர்ல அந்த மெடிசன் வந்து குடிக்கிறாங்க. ரொம்ப வந்து கசப்பா இருக்கு போல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோனோட அம்மா இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க, உனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன எல்லாம் ஓகேவான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் ஏதோ ஒர்க்கா வந்து வெளிநாட்டுல இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பிரச்சனையை வந்து வீட்டுல சொல்லாம வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல மேனேஜர் மாதிரி இருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு, என்னன்னா பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு என்னன்னு தெரியல, இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வருது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிட்ட போனை வந்து சார்ஜ் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்கறதுக்காக வந்து போறாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு போல, அந்த ரூமுக்கு வராங்க. பார்த்தா அவங்க ஃபோனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணியிருக்காரு. பட் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனதுனால அவங்களால கால் அட்டன் பண்ணல. அதுக்கான ரீசன்ஸையும் வந்து சொல்லி இது பண்றாங்க, மெசேஜில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஃபோன் கால்லாம் செக் பண்றாங்க. இருக்கிறதுலே அதிகமாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தான் போல. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருந்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வேலை செய்யற இடத்துல இங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல அந்த பொண்ணு வந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாங். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பத்தின டீடைல்ஸ் கேட்டிருக்கோம்ல, அது இந்த பொண்ணு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து ஃபேங்கு. ஸோ 2 பேரும் வந்து நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமா வந்து அந்த மருந்து சாப்பிடவே வந்து முடியல போல. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜாங் என்ன பண்றாங்க, சரி அந்த மருந்து விட்டுடி, இதை பாரு இந்த இதுவாச்சு குடி, இந்த பாலையாச்சு குடின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்ல டாக்டர்லாம் வந்து ஸ்கூலான ஐட்டம்லாம் குடிக்கூடாது, அது மட்டும் இல்லை இதெல்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் இது வெறும் மில்க் டீ தாண்டி, பரவாயில்ல குடிக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ செம்ம அழகா இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி அவளை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நான் சாட்டர்டே வந்து செக்அப் பண்ணி நீ என் கூட வான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே அந்த கிளினிக் வந்து போறாங்க. பார்த்தா அங்க ஆப்போசிட்டா வந்து நடக்குது. நம்ம ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு தாத்தா வந்து இருக்காரு. இதை பார்க்க நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு ஜாங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து கடுப்பாகுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்தாரு அழகா இருந்தாரு, அவர் எங்கன்னு கேட்கும்போது அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா ஏமா என்னெல்லாம் பார்த்தா டாக்டரா தெரியலம்மா அப்படி இப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சொல்லும்போது அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா இல்லம்மா அவர் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தான் நான் வந்தேன்னு வந்து சொல்லுவாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்ம கடுப்பாகி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வந்து கத்துட்டு நீ இருந்து மருந்து வாங்கிட்டு வா, எனக்கு இந்த வாசனையே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளில வெயிட் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு ஜாங்கும் பார்த்தீங்கன்னா மாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வந்து இது பண்றேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சப்போர்ட்டும் பண்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு
ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கிளாஷ் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கிறது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பிடிக்கல. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு அப்படியே போகும்போது வழியில ஏதோ ஒரு பொக்கே ஷாப் இருக்கு போல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. அப்படி வந்து வீட்டுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வழியில நம்ம ஹீரோ வந்து அழகா ஸ்கேட் பண்ணிட்டே வருவாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, நான் கொஞ்ச நாள் முன்னாடி இங்க ஷிஃப்ட் ஆனேன், எங்க கிளினிக் இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படிலாம் கேட்பாரு. நம்ம ஹீரோயின் போனேன், அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வாங்க ட்ரை பண்ணுவாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ சாப்பிடுற ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு போறாரு. பார்த்தா அது வந்து அவங்க தாத்தாவோட வீடா. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சீன்ல ஒரு தாத்தா வந்து காமிச்சிருப்பாரு. அது ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்றவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்காங்க. ஸோ அந்த தாத்தா வந்து என்ன பண்ணாரு, அந்த இன்டர்ன் பசங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க லாஸ்ட் வீக்ல என்ன அனுபவம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லீ பையன் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்லியிருப்பானா, நம்ம ஹீரோ கிட்ட பெரியவர் ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பு சரியாம போது கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாள். அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பாரு. பட் இந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பட் அதை எப்படியும் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து கோவம் வந்துட்டு கத்துவாரு, ஏன்டா அவங்க வந்து சின்ன சின்ன பசங்க, நீ தானே அவனுக்கு வந்து கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்க வந்து முறைப்பாரு. அந்த லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சரி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி எழுந்துற மாதிரியே வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு அவங்க தேவையான பூஜை எல்லாத்தையும் பண்ணிட்டு தாத்தாவும் பேரனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, டேய் நான் உனக்காக நேத்து வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு பதிலா போயிருக்கும்போது அங்க 2 அழகான பொண்ணுங்க வந்தாங்க. அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோன்னே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து ஞாபகம் வருது. ஸோ அவங்க பார்த்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தான்னு சொல்லிட்டு சரி. அப்புறம் அந்த தாத்தா வந்து சொல்றாரு, இதுல வந்து அதுல ஒரு பொண்ணு பேரு பார்த்தீங்கன்னா ஏதோ ஷென்னு அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பேரு ஷென்ஷியா. ஸோ அததான் வந்து நம்ம ஹீரோவும் வந்து சொல்லுவாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து என்ன சொல்லுவாரு, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப வந்து அழகா இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன கேட்பாரு, சரி இப்போ அவ கண்டிஷன் எப்படி இருக்கு, ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்னு கேட்கும்போது நம்ம தாத்தா வந்து என்ன சொல்வாரு, இந்த மாதிரி அவள் லிவரும் கிட்னியும் கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கு, பட் அவள் தூக்கம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குடா, பட் அவளை அடுத்த வாரம் நான் வந்து விசிட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்றாரு. அதுக்கப்புறம் தாத்தா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அவர் வந்து என்ன சொல்லுவாரு பேரங்கிட்ட, இந்த மாதிரி டே உனக்கு கழுத வயசாதான் 30 வயசாதான் இன்ன வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருக்கியா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கடா, பேசாம அவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இது பண்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நீ வேற தாத்தா சும்மா இருங்கன்னு சொல்லி வந்து இது பண்றாரு. நம்ம ஹீரோ வந்து தான் பார்க்க சைலண்டா இருப்பாரு. பட் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட சைட்ல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். ஸோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.